வாட் இஸ் மெச்சூரிட்டி? ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து 25+, 35+ அப்படின்னு வயசால் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அதுதான் மெச்சூரிட்டின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்னா அது ராங். அப்போ மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னும் போது மெச்சூரிட்டிக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள். ஒரு 12 வயசு பையன் தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலையை அவனுமே இறங்கி செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் அப்பா ஒரு அப்பள வியாபாரி, நானும் அந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு போய் விற்று என் அப்பாவால் வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு வருமோ அதில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது என்னால் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இறங்கி போய் அதை செஞ்சான்னா அவன் ஒரு மெச்சூர்டான பர்சன். அதே வந்து ஒரு 23 இயர்ஸ் ஓல்டு பையன் எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கிடச்சாதான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தானா அவன் மெச்சூர்டான பர்சன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல மெச்சூரிட்டிக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. அப்போ ரியல் மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, அப்போது நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸு யார் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு கம்ப்ளீட்டான மெச்சூர்டு பர்சன். அப்படி இல்லாதவங்க நிச்சயமாக மெச்சூரிட்டியான ஒரு பர்சனே கிடையாது அப்படின்றத உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாயிண்ட் நம்பர் 1, இட்ஸ் ஆல் அபவுட் த வே யூ see and understand things. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்மளா வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்மளா ஒரு அசம்ஷன் எடுத்துக்காமல் ஒரு விஷயத்தை பார்த்து அதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது நம்ம என்னங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மெச்சூரிட்டி சம்மந்தப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 2, த வே யூ கம்யூனிகேட். நீங்கள் ஒருத்தங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னும் போது நம்ம என்ன வந்து சொல்ல வரோமோ அதை ப்ராப்பரான கம்யூனிகேஷனில் சொல்கிறதுக்கு பேர் தான் த வே யூ கம்யூனிகேட். இது கண்டிப்பாக உங்களுடைய மெச்சூரிட்டி சம்மந்தப்பட்டது தான். பாயிண்ட் நம்பர் 3, த வே யூ கன்சிடர் அதர்ஸ். என்ன தான் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையான ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்று பேசுகிறவங்க தேவையே இல்லாமல் உங்களை கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல சைலண்ட்டாக போகணும். பிகாஸ் அவங்க அந்த இடத்துல என்ன ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு மூடில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு சரி அவங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆன பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மெச்சூரிட்டி. பாயிண்ட் நம்பர் 4, த வே யூ ரியாக்ட். ஜென்ரலாக நீங்கள் வந்து ரோட்டில் வந்து ஸ்கூட்டரோ பைக்கோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, அப்போ தேவையே இல்லாமல் ஒருத்தங்க தப்பாக வந்துட்டு உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு உங்களை ஒரு அப்யூசிவான வேர்டில் திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திருப்பி அவங்கள ஓவர்டேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் திட்டினீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல மெச்சூர்டான பர்சன் கிடையாது. பிகாஸ் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் நம்மளை அந்த மாதிரி திட்டுறாங்க அப்படின் போது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக போய் அந்த இடத்துல பேசக்கூடாது. ஸோ நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்மளோட மெச்சூரிட்டி சம்மந்தப்பட்டது தான். பாயிண்ட் நம்பர் 5, த திங்ஸ் யூ வேல்யூ. என்கிட்ட இந்த பொருள் இருக்குது அப்படின்னும் போது அந்த பொருளுக்கான வேல்யூவை நான் கொடுக்காமல் இருக்கவே கூடாது. ஏன்னா என்கிட்ட இருக்க ஒரு பொருள் பல பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து உங்ககிட்ட இருக்க ஒரு பொருளை எப்பவுமே வேல்யூ பண்ண கற்றுக்கங்க. என்ன தான் வந்து ஃபுட்டு, ஷெல்டரு அண்டு கிளாத்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு திங்காக இருந்தாலும் இதுவும் இல்லாமல் பல கண்ட்ரீஸில் பல குழந்தைங்கள்லாம் கூட வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் கடவுள் உங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து வேல்யூ பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 100% மெச்சூர்டான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. ஜஸ்ட் அ சிம்பிள் திங் கைஸ், everyone grows old but not everyone is growing up. என்ன தான் நம்ம வந்து வயசால் வளர்ந்துட்டே போனாலும் வாழ்க்கையில் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோன்றது அர்த்தம். Good luck.